எம்மியான கிறிஸ்பியான குல்குல்ஸ் ரெசிபி எப்படி செய்யறது பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஓனர் பொன்னியின் வ்ளாக்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் சூப்பராக இருக்கோம். ஒரு பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் பொடியான ரவா எடுத்துக்கணும். இந்த ரவையை 3 டேபிள் ஸ்பூன் கோகோனட் மில்க் ஊற்றி நல்லா ஊற வச்சிடணும். அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வச்சா போதும். நல்லா ஊறிடும். இந்த ரவை தான் கிறிஸ்பினஸை நம்மளுக்கு தரப்போகிறது. ஸோ நான் அப்படியே விட்டுறேன். 10 மினிட்ஸ் கழிச்சிட்டு இதோட சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்த்துக்கணும். 150 கிராம் மைதாவை சேர்த்துக்கணும். ஸ்வீட் பண்ணும்பொழுது எப்போவுமே கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரே ஒரு பிஞ்ச் மாத்திரம் சால்ட் போட்டுக்கிறேன். 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டுக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் காய்ச்சின நெய்யை இதோடு சேர்ந்து மிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை எல்லாத்தையும் ஈவனாக ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கு பிறகு கோகோனட் மில்க்கு தேவையான அளவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஈவனாக இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. தேவையான அளவு மட்டும் கோகோனட் மில்க் சேர்த்துக்கலாம். ஜாஸ்தி ஊற்றிட வேண்டாம். மாவை இந்த அளவுக்கு பக்குவமாக பசைஞ்சுக்கணும். கையில் தொட்டால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம பசைஞ்சுக்கணும். இதை 15 மினிட்ஸ் அப்படியே ஊற வச்சிடணும் மூடி போட்டு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன பால்ஸாக நம்ம இதை உருட்டி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பால்ஸ் போட்டு வச்சுக்கலாம். பாலின் போட்டாங்க இது. அதுக்கப்புறம் ஒரு ஃபோர்க் எடுத்து அதனுடைய பின்புறத்தில் இந்த பாலை வச்சு ஈவனாக தட்டணும். இப்போ நமக்கு அழகான ஷேப் வரும். ஈவனாக தட்டணும். அதுவும் இந்த முன்பகுதி மெல்லியதாக இருக்கணும். இதில் தான் இது டிப்ஸ். அப்போ உள்பக்கம் சீக்கிரம் வெந்துடும். ஸோ இது மாதிரி நம்ம ரோல் பண்ணும்பொழுது அழகாக அதனுடைய ஷேப் கிடைக்கும் நம்மளுக்கு. இதே போல் எல்லா இதையும் நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சீப்பில் கூட நம்ம செய்யலாம். சீப்பு புதுசாக வாங்கிட்டு அதில் கூட இந்த மாதிரி செய்யலாம். அதுலேயும் அழகாக வரும். அந்த பல்லாக இருக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இதே போல் எல்லாத்தையும் செஞ்சாச்சு. எண்ணெயை மிதமான சூட்டில் காய வச்சாச்சு. நம்ம இதை பொரித்து எடுக்க போகிறோம். இதை போடும் பொழுது நம்ம சிம்மில் வச்சிடணும் ஸ்டவ்வை. அதுக்கப்புறம் தான் இதை பொரித்து எடுக்கணும். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வெந்து கிறிஸ்பியாக இருக்கும் நம்மளுக்கு. மூணு நிமிஷம் கழித்து மெதுவாக திருப்பி விடணும். அதனுடைய கலர் கொஞ்சம் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ திருப்பி விட்டால் போதும். திரும்ப ஒரு 3 நிமிஷம் குக் பண்ணணும். எம்மியான கிறிஸ்பியான கல்கல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. சந்திரகலா ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்களும் இதே போல் வீட்டில் செய்யுங்க. இது செய்யவே உங்களுக்கு பார்த்திங்கன்னா சோக் பண்ணுற டைம் மட்டும்தான். மடமடன் வேலையை முடிச்சிடலாம். நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க கிறிஸ்பியாக இருக்கிறதால. ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாக கூட இதை வச்சுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அருமையான சந்திரகலா ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நான் இப்போ சாப்பிட்டு காமிக்கிறேன் எப்படி மொறுமொறுன்னு இருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் வாசனை நல்லா வருது. இதுக்கு மேலே தேவைப்பட்டால் கொஞ்சம் சுகர் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிப்பியை இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உடனடியாக நீங்கள் பார்க்க முடியும். எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் தின வாழ்த்துக்கள்.